ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா அந்த நிலம் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இதுக்கு காரணம் விஜய் தம்பி தான் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த தம்பிக்கிட்ட நான் நேற்று தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சும்மா தான் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த தம்பி மறுநாளே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை என் கையில் வர மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே காவேரி முன்னாடி நின்றுக்கிட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரிமே என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இது என்னோட கடமைம்மா, அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கூட சொல்லாமல் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் அங்கே கங்காக்கா தான் குமரன் மாமா எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லியுமே என்ன கங்கா அக்கா ரொம்பவே பார்த்தீங்கன்னா குமரன் மாமாவை எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிட வச்சிங்க? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பசுபதியால் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. நீங்கள் அதில் குமரன் மாமாவை எதுக்கு நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா அக்கா பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட சொல்லுவோம். சாரதா பார்த்தீங்கன்னா அவளுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே புரியாது. இதெல்லாம் நம்பளுதுன்னு சொல்லிட்டு அவள் நினைக்க கூட மாட்டா. ஏன்னா அப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அதை அந்த வீட்டை பார்த்து கட்டினாரு. அந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனதும் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசே உடைஞ்சி போச்சு. ஆனால் அந்த வீட்டை இங்கே விஜய் தம்பி எவ்வளோ அசால்ட்டாக ஒரே நாளில் என் கையிலேருந்து அந்த பத்திரத்தை பிடுங்கின மாதிரி ஒரே நாளில் என்கிட்ட அந்த நிலத்து பத்திரத்தையும் கொடுக்க வச்சிட்டான். அந்த தம்பிக்கு நான் என்ன செஞ்சாலையும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட சொல்லிட்டுறாங்க. காவேரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும், அம்மா நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியதை ஒரு செஞ்சார், வேறு எந்த இதுவுமே இல்லை. அதுவும் குமரன் மாமா கூட இதுக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மாமாவையும் இன்னும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கேட்ட கங்காவுமே பார்த்தீங்கன்னா, காவேரி நீ இந்த விஷயத்துக்காக நீ குமரன் மாமாவை நீ அமுச்சு விட்டுருக்கே கூடாது. உனக்கு தெரிஞ்சுனே என்கிட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருந்த, என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தா. நீங்கள் இது மாதிரிலாம் என்கிட்ட இருந்து நடிக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி என்ன நிம்மதியாக இருக்கிற டைமில் நீ இவ்வளோ டென்ஷன் படுத்தி பார்க்குற. இப்போ குமரன் மாமா எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டேன். அது உனக்கு ஒரு தப்பாக ஆயிடுச்சு. அதை நீ அம்மா கிட்ட சொல்லி என்னை ஏற்றி விட்டுட்டுருக்க, என் மேலே பழி சுமத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா, அக்கா நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. உங்கள் மனசில் என்ன தான் கோவம் இருக்குது, என்னன்னு சொன்னால் தானே தெரியும். நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்ககிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தனா நான் என்ன நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. காவேரி சொன்னதுமே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ காவேரி நீ எதுவுமே என்கிட்ட பேசாத. இங்கே குமரன் மாமா எப்போ வராங்கன்னு மட்டும் சொல்லு. நீ இந்த விஷயத்துக்காக எங்கள் குமரன் மாமாவை நீ அமுச்சு விட்ருக்கே கூடாது. விஜய் மாமா எதுக்காக எங்கள் குமரன் மாமாவை கூட்டிகிட்டு போனோம்? அவர் என்னை கேட்காம எதுக்கு அவர் எங்கள் குமரன் மாமாவை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வியை பற்றி தான் மறுக்க இங்கே கங்கா உண்மை கேட்கவும் இங்கே காவேரிக்கு ரொம்பவே கோபமாகவும் வந்துடுது. அக்கா நீங்கள் இது மாதிரி பேசணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமாவும் வந்துடுவார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவுமே பேசுவானாக்கா. இங்கே விஜய் இருக்கிறதுனால உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நான் விஜயை கூட்டிகிட்டு நான் எங்கன்னா ஒன்று போயிடுறேன், நீங்கள் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லுவோம். என்ன காவேரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அவள் தான் பேசிக்கிட்டு இருக்கானா, நீ அவளுக்கு கூட பேசிக்கிட்டு இருக்க. இங்கே நான் ஒருத்தி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? கங்கா நீ எதுக்காக அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? இங்கே விஜய் தம்பி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கஷ்டமாக இருக்க நான் சொல்லு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா, நீங்கள் விஜய் தம்பிக்கு மட்டும் நிறைய சமைச்சு போட்டுட்ருக்கீங்க, குமரன் மாமாவுக்கு நீங்கள் ஒரு நாள் கூட சமைச்சு போடலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அன்றைக்கே பேசினேன். அன்றைக்கே நான் ஏதோ சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீ இது மாதிரி மனசில் கோவத்தை வச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்காக கங்கா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதை கேட்கவும், அம்மா நீ அவங்க சைடு தான் காவேரி மேலே தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா விஜய் மாமா நிறைய பணம் வச்சுருக்காரு, அவரு உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால் நீ அவருக்கு நல்லா விதவிதமாக சமைச்சு போடுவேன். இங்கே குமரன் மாமா உனக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதனால தான் நீ குமரன் மாமாவுக்கு அது மாதிரிலாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் குமரன் இனிமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் விஜயை பார்த்ததும் இங்கே கங்காவுக்கு அழுகையாக வந்துடுது. என்ன தம்பி நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. இங்கே பசுபதிக்கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்க ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணதுனால அவன் திருப்பியும் எதனா உங்கள் கிட்ட பிரச்சனைக்கு வந்துடுவான் தம்பி. நீங்கள் அவன் பிரச்சனைக்கே போகாதன்னா சொல்லி வச்சுருந்தேன், நீங்கள் ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அத்தை உங்கள் பிரச்சனைனா அது உங்கள் பிரச்சனை மட்டும் இல்லை, அது என் பிரச்சனை தான். நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் அதுக்கு என்ன நிலையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, அதுவே போதும். அங்கே பசுபதி என்ன பண்ணாலே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவன் இதுக்கு மேலே
நம்ம பிரச்சனைக்கு வரவே மாட்டான், இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் பிரச்சனைக்குமே வரமாட்டான், அது மாதிரி அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயுமே சொல்லிடுறாங்க. அத்தை எனக்கு ரொம்பவே பசி இருக்குது, நீங்கள் என்ன இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விஜய் கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வாங்க தம்பி, நான் உனக்கு பிடிச்ச சமையல் தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிவின் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே நிவினும் அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதி பேசுறதை வச்சுக்கிட்டு இங்கே நிவின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராகவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பசுபதி வேற எங்கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்கான், அங்கே உயிரோடையே விட மாட்டோம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிவினுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. நிவினுமே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எங்கடா போயிருக்கேங்க ராகவை கூட்டிக்கிட்டு, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ ராகவை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். உடனே பார்த்தீங்கன்னா அம்மா ஒன்றுமே பண்ணலாமா, அங்கே பசுபதி கிட்ட நானே போய் வீட்டானே போய் விட்டுட்டு வந்தோம்மா, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். அவர் எங்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசினாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. சரி ஓகே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சரி நீ இப்போ இங்கே எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைம்மா வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுமே இங்கே குமரன் கிட்ட எதுக்காக என்னை கேட்காம அங்கே விஜய் கூட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே குமரன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இது அத்தைக்காக தான் போனேன், ஏன்னா அத்தை பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை பசுபதி மீட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருந்தாங்க. அந்த அத்தைக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இது மாதிரி பிளான் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பசுபதியால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அந்த கடையை அடித்து உடச்சதுலேருந்து எல்லாமே பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் திருப்பியும் அங்கே பசுபதி கிட்ட போய் எதனா பண்ணிங்கன்னா இப்போ பசுபதி உங்களை எதனா பண்ணானா நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா இப்போ நான் இந்த நிலைமையில் நான் என்ன உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, நீங்கள் உங்கள் விஜய் கூட நீங்கள் சேர்ந்து இது மாதிரிலாம் திருப்பியெல்லாம் போவே போகாதீங்க என்னை கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கிட்ட கங்கா சொல்லுவோம். இந்த விஷயத்த கேட்ட காவேரியுமே பார்த்தீங்கன்னா அக்கா நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லுவோம். உடனே இங்கே விஜயுமே வந்துன்னா என்னன்னு பார்க்குறாங்க. கங்கா பேசுகிறத பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா கங்கா இது மாதிரி பேசுகிற ஆளே இல்லையே, எதனால இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காவேரியுமே அக்கா நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைக்கா, நீ பேசுகிறதும் சரியில்லை, நீ நடந்துக்கிட்ட நடவடிக்கையுமே சரியில்லை, நீ எதுக்காக இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன விஷயம்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ குமரன் மாமாவை இப்போ என்னத்துக்கு திட்டிகிட்டு இருக்க, அவங்க இப்போ அம்மாவோட நம்ம நிலத்தை மீட்கிறதுக்காக தான் போயிட்டு இருந்தாங்க, வேறு எதனா விஷயத்துக்காக போயிட்டு இருந்தாங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக தானே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். உடனே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா நான் அதெல்லாம் பிரச்சனை எடுத்துக்கல, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்தீங்க, உங்களுக்கெல்லாம் அது பழக்கம், எங்களுக்கெல்லாம் அது மாதிரிலாம் இல்லை, அது பிரச்சனை இல்லைனாலையும் அவங்க பசுபதி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடையை அடித்து உடச்சிட்டான், இப்போ அது சரி பண்ணி இப்போ தான் கொஞ்சம் ஏதோ நிம்மதியாக இருக்கும், இப்போ திருப்பியும் அவங்க பசுபதி கிட்ட இதெல்லாம் போய் பண்ணி இப்போ பசுபதி எங்களை என்ன பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கவும். உடனே பார்த்தீங்கன்னா காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா உன் பிரச்சனை மட்டும் நீ பார்க்காதக்கா, அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணி உக்காந்து அழுந்துக்கிட்டு இருந்தாங்க, நீ அப்போ வந்து ஒரு ஆறுதல்லானா சொன்னியா, அப்போ நிலம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா இப்போ வரைக்குமே இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை 3 பேரும் போய் இப்போ மீண்டு கொண்டு வந்துட்டாங்க, இப்போ சந்தோஷமாக இருக்க டைமில் நீங்கள் எதுக்கு இங்கே குமரன் மாமாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ கூட போயிட்டு எதனா பண்ணிட்டு கூட்டின்னு வந்துட்டாங்களா, இல்லை உனக்கு எதனா பிரச்சனையாக்கா கூட்டின்னு வந்து, இல்லை கூட்டினே போகக்கூடாதா, இல்லை இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும். உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, இந்த விஷயத்தில் உங்கள் குமரன் மாமா தலையிட்டு தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் அங்கே காவேரி கிட்ட பேசுவோம். காவேரியும் பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா கிட்ட நம்ம என்ன பேசியுமே புரிய வைக்க முடியாது, இங்கே அக்காவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அது மட்டும் தெரியுது, ஆனால் நம்ம என்ன பேசினாலுமே எடுக்க புடுக்கவே பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே குமரன் மாமா ஏதோ அம்மாக்காக இங்கே நிலத்தை மீட்கிறதுக்காக அவங்க 3 பேரும் போயிருக்காங்க, ஆனால் மனசாட்சி இல்லாமல் நீ குமரன் மாமாவை திட்டிக்கிட்டு இருக்கியே, உனக்கே நியாயமாக இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். நீ நாயத்தை பற்றி பேசாத காவேரி, நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசவே பேசாத, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே டென்ஷனில் இருக்கேன், குமரன் மாமா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன், நீ அதுக்கு பதிலே சொல்லாமல் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சமாளிச்சுட்டு இருந்த, அதே மாதிரி என்னை எப்படியெல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்த, அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இங்கே நான் இருக்கணுமா, நீ இந்த வீட்டில் இரு சந்தோஷமாக இரு, நானும் குமரன் மாமாவும் 2 பேரும் இந்த வீட்டிலே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
கங்கா சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா என்ன கங்கா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கங்கா நீ எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? 2-3 நாளாக உன் நடவடிக்கை நான் நோட் பண்ணுறேன். ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல கங்கா. நீ முன்ன இருந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு எல்லாமே அப்படி தான் தெரியும். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு சென்டரில் வந்து நான் தான் இடைஞ்சல் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் கூட இங்கே இருங்க, நான் இந்த வீட்டிலே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே வந்து என்ன கங்கா பேசிக்கிட்டு இருக்க, இத்தனை பேர் சொல்லியுமே உனக்கு புரியலனா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னால் தானே எனக்கு எல்லாருக்குமே தெரியும். நீ எந்த பிரச்சனைன்னு தெரியாமலே நீ இவ்வளோ கத்திக்கிட்டு இருந்தனா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே அம்மா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பசுபதியால் எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு, அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நிலம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் எங்களுக்குமே இருந்துச்சு. அங்கே கடையை அடித்து உடைச்சதுமே அங்கே மிஷின் வாங்கிட்டு வந்து கொடுத்தது விஜய் தம்பியாக கூட இருக்கட்டும். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தெரியுமா? அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எத்தனை நாளாக பதில் சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு தெரியுமா? அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போய் அங்கே கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்லாமல் தெரியாமல் எவ்வளோ திணறி போனோம் தெரியுமா? அங்கே இருந்த வழி எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துமே நான் கடைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணுறேன்னா ஒருத்தராக போயிட்டு அங்கே சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே கடைக்கு போயிட்டு ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ பசுகப்பதிக்கிட்ட போய் சண்டைக்கு போனால் அங்கே கடையை அடித்து ஓடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே என்னத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாத போதே அவன் அது மாதிரி பண்ணான். இப்போ அவங்க பையனை கடத்தி வச்சு அடித்து விட்டுட்டு வந்திருக்கீங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. இப்போ மனசுக்குள்ளே அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானே தெரியாது. அது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்ன மாதிரி யோசிக்கிட்டோமா நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே ராகு கிட்ட, ராகு உன்னை எதனா அடித்தாங்களடா, எதனா வலிக்குதா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டலாமா, அவனை உன்னை பிடிச்சி வச்சு கட்டி வச்சவங்க இந்த 3 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாட அவங்கள எவ்வளோ டார்ச்சர் படுத்துறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் கிட்ட பசுபதியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி இங்கே ராகவட்ட சொன்னதும், அப்பா அவங்க பிரச்சனைக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு இருக்க காசுக்கும் உங்களுக்கு அந்தஸ்துக்கும் நீங்கள் சந்தோஷமாக வீட்டில் ஸ்டூலில் உக்காந்துட்டு இருக்கலாம்ப்பா. அந்த சில்ட்ரன் நீங்கள் போயிட்டு சண்டே போட வேணாம்ப்பா. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்கள் அந்த பிரச்சனைக்கு எல்லாமே போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லைடா, நீ உன்னவே கடத்திட்டாங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்த கோவம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் இப்போ உன்னவே கடத்திட்டு என்னவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழிய வச்சுட்டாங்க. என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? அவங்கள இந்த டைம் சத்தியமாக விட மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே கூட்டிக்கிட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே வீட்டில் உட்காந்துட்ருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே எங்கே போனீங்க, ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதா? நீங்கள் கால் அட்டன் பண்ணி ஒரு வார்த்தை நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நான் சொல்கிற பட்ச நீ என்னைக்கு தான் கேட்டிருக்க, நீ கேட்காதவங்கிட்ட நான் என்னத்துக்கு பதில் சொல்லணும்? நான் எங்கேயோ போகிறேன், எங்கேயோ வரேன், நீ என்னத்துக்கு கேட்குற? என்னை கேட்குறதுக்கு உனக்கு ரைட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும். உடனே இங்கே அங்கே நிவின் அவங்க அம்மாவுமே அப்படி சொல்கிறா. நிவின் இங்கே நான் என்கிட்ட கூட அவள் மூஞ்சி கொடுத்து கூட ஒழுங்காக பேசவே மாட்டா. இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுத்து கூட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளை ஃபஸ்ட்டு டைவர்ஸ் பண்ணி விட்றா, அப்போ தான் நீ நிம்மதியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.